முந்தைய டாப் 10 விண்வெளி தொலைநோக்கி அப்படிங்கிற முதல் பாகம் போட்டிருக்கேன். அதுல 10ல இருந்து 6வது பெரிய விண்வெளி தொலைநோக்கிகள பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவுல 5வதுல இருந்து இந்த பூமியில இருந்து ஏவப்பட்ட மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கி வரைக்கும் இந்த பாகத்துல பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டுல கேப் கனாரவெலிலிருந்து டெல்டா 2 ராக்கெட் மூலமா ஏவப்பட்டு சுமார் 0.1 ஏரோநாட்டிக்கல் தொலைவுல புவிமைய சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்ட இந்த ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கிதான் 5வது விண்வெளி தொலைநோக்கியாகும். 3 அடி விட்டம் கொண்ட முதன்மை கண்ணாடியையும் ஏறக்குறைய 900 கிலோ அளவுக்கு எடை கொண்டது. இந்த உலகத்துல ஏவப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மிக முக்கியமான 4 தொலைநோக்கிகள்ல ஒன்னான இந்த ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கி உணர்திறன் அகச்சிவப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட இந்த தொலைநோக்கி மிகவும் தொலைதூரத்துல இருக்கிற காஸ்மிக் பொருட்களையும் ஆய்வு செய்யறதுக்கு அனுப்பப்பட்டுச்சு. மட்டுமில்லாம அதோட துணை ஆய்வாக எக்ஸோபலானெட்டின் இருப்பிடத்தை கண்டறிந்த முதல் கருவியும் இதுதான். 5 ஆண்டுகள் பணி காலவரையறை கொண்டு ஏவப்பட்ட இந்த விண்வெளி தொலைநோக்கி 16 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்பிட்சர் விண்வெளி தொலைநோக்கியிலிருந்து தரவுகளை ஆய்வாளர்கள் பெறப்பட்டுதான் வந்துச்சு. 2020ஆம் ஆண்டுல இந்த தொலைநோக்கி தன்னோட தகவல் தொடர்புகளை நிறுத்திச்சு. 2008ஆம் ஆண்டுல நாசாவோட டெல்டா ராக்கெட்டுல ஏவப்பட்டு புவிமைய சுற்றுப்பாதையில நிலை நிறுத்தப்பட்ட ஃபெர்மி காமா ரே விண்வெளி தொலைநோக்கிதான் 4வது விண்வெளி தொலைநோக்கியாகும். இந்த விண்வெளி தொலைநோக்கியானது 9.8 அடியில மற்றும் 15 அடி நீளம் வரை விரிவடையும் சூரிய இறக்கைகளையும் ஏறக்குறைய 4303 கிலோ நிறை கொண்டது. இந்த ஃபெர்மி காமா ரே விண்வெளி தொலைநோக்கி பிரபஞ்சத்துல இருக்கிற மிகவும் ஆக்ரோஷமான அலைநீளங்களை ஆய்வுகள் செய்வது, டார்க் மேட்டர் அப்படிங்கிற இருண்ட பொருட்கள், கருந்துளைகள் மற்றும் பல்சர்கள் போன்ற பொருட்களையும் ஆய்வுகள் செய்வது, விண்மீன் மண்டலத்துல இருக்கிற மிகப்பெரிய காமா கதிர் மூலங்கள் மற்றும் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய காமா கதிர் வெடிப்பு போன்ற பல ஆய்வுகளையும் இது மேற்கொண்டது. 10 ஆண்டுகள் வரையில பணி காலை வரையறையுடன் அனுப்பப்பட்ட இந்த ஃபெர்மி காமா ரே விண்வெளி தொலைநோக்கி மேலும் 4 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் செயல்பாட்டுல இருக்குது. 1999ஆம் ஆண்டு கென்னடி விண்வெளி மையத்துல இருந்து கொலம்பியா விண்வெளி ஆய்வக விண்வெளிக்கு கிரேட் அப்சர்வேட்டரிஸ் திட்டத்தின் 3வது கருவியான இந்த சந்திரா எக்ஸ்-ரே விண்வெளி தொலைநோக்கிதான் இந்த உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும். இந்திய அமெரிக்க வானியற்பியல் விஞ்ஞானியான சுப்பிரமணியன் சந்திரசேகர் அவர்களோட பெயர்தான் இந்த தொலைநோக்கிக்கு வைக்கப்பட்டுச்சு. இந்த சந்திரா எக்ஸ்-ரே விண்வெளி தொலைநோக்கி 45-64 அடி வரையில பரப்பு கொண்ட 954 கிலோ எடை கொண்டது. முந்தைய எக்ஸ்ரே தொலைநோக்கியை விடவும் 100 மடங்கு மங்கலான எக்ஸ்ரே மூலங்களை உணர்திறன் கொண்ட இந்த சந்திரா எக்ஸ்-ரே விண்வெளி தொலைநோக்கி பல்வேறு அலைநீளங்களை கவனிச்சு குவாசர்கள் மற்றும் கருந்துளைகளில் உறிஞ்சப்பட்ட துகள்கள் போன்ற நம்ப முடியாத வெப்ப பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலை பற்றிய புரிதல் போன்ற ஆய்வுகளை செய்தது. 5 ஆண்டுகள் பணி கால வரையறையோட ஏவப்பட்ட இந்த சந்திரா எக்ஸ்-ரே விண்வெளி தொலைநோக்கி கிட்டத்தட்ட 5 மடங்கையும் தாண்டி பூமியை சுற்றிய 64 மணி நேர சுற்றுப்பாதையில சுத்தி வருது. 2021ஆம் ஆண்டு டிசம்பர்ல பிரெஞ்சு கயானாவுல உள்ள கயானா விண்வெளி மையத்திலிருந்து ஏரியன் 5 ராக்கெட்டு மூலமாக ஏவப்பட்ட பூமியிலிருந்து 10 லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற L2 சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட்டுள்ள மிகவும் ஆற்றல் வாய்ந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கிதான் 2வது எடை கொண்ட விண்வெளி தொலைநோக்கி. இதுவரைக்கு அனுப்பப்பட்ட எல்லா விண்வெளி தொலைநோக்கிகளை விடவும் அதிகாற்றலும் நுண் தெளிவுடன் கூடிய புகைப்படம் எடுத்து அனுப்பும் திறனும் இருக்கிற இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கிற தொலைநோக்கியோட எடையில பாதி அளவுதான் இருக்கிறதாலேயே எடைய அடிப்படையா வச்சிருக்கிற இந்த பட்டியல்ல இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி 2வது இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. இது 66-46 அடி பரப்போடவும் ஏறக்குறைய 6500 கிலோ எடை கொண்ட இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி 0.6 முதல் 28.3 நானோ மீட்டர் வரையிலான அலைநீளங்களை கண்காணிக்கும் திறன் கொண்ட பல அகச்சிவப்பு கருவிகளை கொண்டது. இது விண்வெளி தூசியின் அடர்த்தியான மேகங்கள் வழியாக கூர்ந்து ஆய்வு செய்வதும் பிரபஞ்சத்தின் வாழ்க்கையை முன்னெப்போதையும் விட வெகு தொலைவில் பார்க்கும் வீச்சையும் கொண்டுள்ளது. இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி 5 ஆண்டுகள் பணி கால வரையறை கொண்டுள்ள இது இன்னமும் தொடர்ந்து தன்னோட ஆய்வுகளை மேற்கொண்டு இதுவரை இருக்கும் வேறெந்த விண்வெளி தொலைநோக்கிகள் தராத அளவிற்கான மிகவும் துல்லியமான தெளிவான விண்வெளி படங்களை வழங்கி வருது.
1990ஆம் ஆண்டு கென்னடி விண்வெளி மையத்தில இருந்து ஸ்பேஸ் டிஸ்கவரி ஷட்டிலில் ஏவப்பட்ட இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கிதான் பூமியில இருந்து ஏவப்பட்ட விண்வெளி தொலைநோக்கிகளிலேயே அதிக எடை கொண்ட மிகப்பெரிய தொலைநோக்கியாகும். இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கி 43x14 அடி பரப்பும் ஏறக்குறைய 12,246 கிலோ எடையும் கொண்டது. புற ஊதா, சில அகச்சிவப்பு மற்றும் புலப்படும் ஒளியை பார்க்கும் பல கருவிகள் பொருத்தப்பட்ட இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கி விண்வெளியில 1340 கோடி ஒளியாண்டுகள் வரையில இருக்கிற நிகழ்வுகளை ஆய்வு செய்யறதுக்கான உபகரணங்கள் இருக்குது. முதலாக 15 ஆண்டுகள் வரையில பணி காலவரையறையுடன் திட்டமிடப்பட்டு ஏவப்பட்ட இந்த ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி ஏறக்குறைய 32 ஆண்டுகளுக்கு பிறகா இன்னமும் தொடர்ந்து தரவுகளை சேகரித்து தருது. எதிர்வர 2030ஆம் ஆண்டுலதான் இந்த ஹபுள் விண்வெளி தொலைநோக்கிய செயலிழக்க செய்ய இருப்பதாக நாசா நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த விண்வெளி தொலைநோக்கிகள் எடையை அடிப்படையாக கொண்டு வரிசைப்படுத்தப்பட்டிருக்குது. பின்னாட்கள்ல முடிஞ்சா இந்த தொலைநோக்கிகள் ஒவ்வொன்ன பத்தின முழுமையான தகவல்களோ வீடியோ போட முயற்சி செய்கிறேன். இந்த டாப் 10 சீரிஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரிஸ்ல வரப்போகுது. இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.